வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன, அதுல என்னென்ன வகைகள் இருக்கு, யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது, அதனால என்னென்ன பலன்கள், அதனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ், இப்ப நீங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தொடங்கணும்னா எப்படி தொடங்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன? ஒண்ணும் இல்லைங்க, விரதம் தான். விரதம் அப்படின்னா நமக்கு யாருக்காவது இந்தியாவில இருக்கு தெரியாம இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. பழங்காலமா நம்மளுடைய கல்ச்சர்ல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து விரதம் அப்படின்னு சொல்றது. இப்ப இது எல்லா மதங்கள்லயும் இருக்கு. இந்து மதத்துல பாத்தீங்கன்னா சஷ்டி விரதமும் சரி, சனிக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், ஏகாதசி விரதம், எக்கச்சக்கமான விரதங்கள் இருக்கு. அதே வந்து கிறிஸ்துவ மதங்கள்ல பாத்தீங்கன்னா லென்த் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல விரதம் இருப்பாங்க. அதே இஸ்லாமிய மதத்துல பாத்தீங்கன்னா ரம்ஜான் மாசத்துல வந்து விரதம் இருப்பாங்க. அதே மாதிரி எவ்ரி ஃப்ரைடேஸ் வந்து கிறிஸ்டின் பாத்தீங்க இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. புத்தர்கள் பாத்தீங்கன்னா எல்லா புத்த துறவிகளும் ஆஹ் சூரியன் உதிச்சதுல இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் தான் அவங்க சாப்பிடுவாங்களே தவிர, மற்ற சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எந்த உணவுமே சாப்பிட மாட்டாங்க. அந்த வகையான ஃபாஸ்டிங். மற்றும் அவங்க இன்னும் நிறைய ஃபாஸ்டிங்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆஹ் ஜெயின மதத்தை சேர்ந்தவங்க, அந்த மாதிரி எல்லா மதங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கு. ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரீசெண்டா இப்ப 2014ல யோஷினோரி யோஷினி அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் மெடிசன்ல வந்து வாங்குறாரு. எதுக்காக வாங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோபேஜி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஈஸ்ட் செல்களை வந்து பட்டினி போடும்போது பாத்தீங்கன்னா அதுல இருக்க ஆட்டோபேஜோசோம்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகி ஓல்டு ஆர்கனல்ஸ், பழைய உறுப்புகள், பழைய செல்லினுடைய உறுப்புகளை வந்து அதுவே சாப்பிட்டு அதை கிளியர் பண்ணுது. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா கேன்சர் அந்த மாதிரி நோய்கள் கொண்டு குணமாகுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறது. ஏஜிங், அதாவது உடல் முதிர்ச்சி அடையுது அப்படிங்கிறதே வந்து இந்த ஆட்டோபேஜி நடக்கிறதுனால வந்து ஏஜிங் கூட ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா நம்மளோட ஏதோ ஒரு செல்கள் வந்து பழுதுபடுது. ஆனா நேச்சுரலாவே இந்த செல்களுக்கு வந்து தன்னை தானே புதுப்பிச்சுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஸோ அப்படி புதுப்பிச்சுக்காம பழைய செல்களே இருக்கிறதுனாலதான் வந்து அந்த பழைய செல்களோ இல்ல டேமேஜ் ஆன செல்களோ இருக்கிறதுனால தான் நமக்கு நோய் வருது. இப்போ கேன்சர்ல பாத்தீங்கன்னா செல்கள் வந்து எப்போ ப்ரோலிஃபேட், எப்போ வந்து மல்டிப்ளை ஆகணும், எப்போ பெருகணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் வந்து அதை இழந்துருக்கு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அது மல்டிப்ளை ஆகி அது கேன்சரா புற்றுநோயா வருது. அதுவே வந்து அந்த செல்கள் வந்து அந்த ஒரே ஒரு செல்லா இருக்கும்போதே, அந்த ஒரே ஒரு செல்ல அதுக்கு எவ்வளவு நேரம் மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னு தெரியாத போது அந்த ஒரு செல்லே வந்து நல்லா இருக்கக்கூடிய செல் சாப்பிடுச்சுன்னா அந்த கேன்சருங்கிறதே வராது. ஸோ இந்த மாதிரிதான் எல்லா நோய்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த செல்லுலார் லெவல்ல நடக்கக்கூடிய பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. இதை வந்து இது நமக்கு ஆல்ரெடி நம்ம கல்ச்சர்ல இருந்தது பாத்தீங்கன்னா அப்புறம் ரீசெண்டா வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட்ல இந்த மாதிரி நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை அவங்க வந்து பாப்புலரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது வெஸ்டர்ன் செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து அவங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்றதா சொல்லி பாப்புலரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு வந்து அதை பயங்கரமா ஃபேமஸ் பண்றாங்க. பட் ஆனா இதுவே வந்து இந்த மாதிரி இந்த ஆட்டோபேஜி அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வரதுக்குமே பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங்லாம் இருக்கக்கூடாது, அது உடலுக்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ப்ராக்டிஸ், அது வந்து அல்சர் அந்த மாதிரி டயபெட்டிஸ் அந்த மாதிரி நோய்கள்லாம் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களே வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அக்செப்ட் பண்ணி அது வந்து ரொம்ப பெஸ்டானது அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா காமனா சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல டைம் ரெஸ்ட்ரிக்டட் டயட்டிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி என்னென்ன டயட் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா 16:8 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் காமனா 16:8னா 16 மணி நேரம் வந்து எதையும் உண்ணாம இருக்கிறது, 8 மணி நேரம் இடைவேளையில மட்டும் உண்றது. இதுலயே மத்த டைப்ஸும் கூட இருக்கு. 20:4, அதாவது 20 மணி நேரம் எதுவும் உண்ணாம இருக்கிறது, 4 மணி நேர இடைவெளிக்குள்ள மட்டும் உணவு உண்றது. இதுவே வந்து 10:14, 12:12 இதே மாதிரி பாத்தீங்கன்னா 14 ஹவர்ஸ் வந்து எதுவுமே உண்ணாம இருக்கு, 10 ஹவர்ஸ் உணவு உண்றது, இந்த மாதிரி இருக்கு. இதுதான் வந்து மோஸ்ட் காமனா டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் சொல்லுவாங்க, நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்றது. அது இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது. ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங்ல அதுல 2 டைப்ஸ் இருக்கு, கம்ப்ளீட், மாடிஃபைடு இருக்கு. கம்ப்ளீட்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம எப்பவும் போல நீங்க சாப்பிடலாம். இன்னொரு நாள் வந்து நீங்க 24 ஹவர்ஸ்க்கு வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணியை தவிர. ஸோ இதுல மாடிஃபைட் ஃபாஸ்டிங் அப்படின்னா இன்னொரு நாளும் வந்து நீங்க எப்பவும் போல சாப்பிடலாம். பட் ஆனா டோட்டல் எனர்ஜி நீட், டோட்டல் கலோரி இன்டேக் வந்து நார்மலான டேவோட 25% லெஸ்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மாடிஃபைடு ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங்கிறது. ஸோ மூணாவது வகையானது பாத்தீங்கன்னா பீரியாடிக் ஃபாஸ்டிங். பீரியாடிக் ஃபாஸ்டிங்னாலே அப்பப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறன்னு அர்த்தம். ஸோ வாரத்துக்கு ஒரு 2 நாளோ வாரத்துக்கு ஒரு நாளோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பீரியாடிக் ஃபாஸ்டிங். அந்த 2 நாள் ஒரு நாள் எப்படி இருக்கிறது, 2 நாள் வந்து நீங்க ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங் மாதிரி 24 மணி நேரம் எதுவும் சாப்பிடாம இருக்கலாம். அந்த 2 நாள்ல வந்து நீங்க இந்த டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் மாதிரி 16 மணி நேரம் சாப்பிடாம இருந்துட்டு அந்த 8 மணி நேரத்துக்கு சாப்பிடுறது, இல்ல 14 மணி நேரம் சாப்பிடாம இருந்துட்டு 10 மணி நேரம் சாப்பிடலாம், அந்த மாதிரி எது வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு பேரு
ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கோட மெக்கானிசம் என்ன, எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான மெக்கானிசம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஆட்டோஃபேஜிங்கிற கான்செப்ட், அதாவது செல் பழைய செல்களை அதுவே வந்து நம்மளுடைய நார்மலா இருக்கக்கூடிய ஆரோக்கியமான செல்கள், நம்மளுடைய பழைய செல்கள், பழுதுபட்ட செல்களை நீக்கிறது. இந்த கான்செப்ட் மூலியமா வந்து எல்லா டிசீஸும் குணமாகும். இன்னொன்னு சிம்பிளா வந்து வெயிட் லாஸ், டயபிட்டிஸ், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இம்ப்ரூவ் பண்றது. இதெல்லாம் வந்து எப்படி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, யூஸ்வலா வந்து நம்ம உணவு உண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு எந்த வகையான உணவுகள், நார்மலான உணவுகள் உண்ணும்போது பாத்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து நல்லாவே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நீங்க எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான எனர்ஜி குளுக்கோஸ்ல இருந்து போகும். ஸோ இந்த 4 மணி நேரத்துல இந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா இருந்த குளுக்கோஸ்னா என்ன ஆகும்னா கிளைகோஜனா கன்வெர்ட் ஆகி நம்மளுடைய லிவர்ல வந்து, அதாவது கல்லீரல்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அடுத்த 12 மணி நேரத்துல இருந்து 18 மணி நேரத்துக்கு நீங்க எதுவுமே சாப்பிடலன்னா கூட இந்த கிளைகோஜன் ஸ்டோர் பண்ணி இருக்கிறது வந்து உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து எனர்ஜி சோர்ஸா இருக்கும். அதுக்கப்புறமேட்டும் நீங்க எதுவும் சாப்பிடலன்னா உங்க உடம்புல ஃபேட்டா வந்து நிறைய இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஃபேட் வந்து அப்பதான் வந்து எனர்ஜிக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேட் யூட்டிலைஸ் ஆனதுக்கப்புறம், ஸோ எல்லா ஃபேட்ஸும் யூட்டிலைஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமேட்டு நீங்க ஃபாஸ்டிங் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாடியில இருக்க ப்ரோட்டீன்ஸ், அந்த மாதிரி பேசிக் பில்டிங் ஸ்ட்ரக்சரே வந்து எல்லாமே வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சோம். அது வந்து ரொம்ப, அதுக்கு பேர் ஃபாஸ்டிங்கே கிடையாது, அது வந்து ரொம்ப ஹைலி ஹசார்டஸ். அந்த மாதிரி எப்பவுமே நம்ம பண்ணவே கூடாது. ரொம்ப நாள் வந்து சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. நம்ம யோக முறைகள்ல, நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர்ல, நம்மளுடைய ஆயுர்வேதப்படி பாத்தீங்கன்னா ஒரு உணவுக்கும் அடுத்த உணவுக்கும் மினிமம் வந்து 8 மணி நேரம் உணவு இடைவேளை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளுவர் மருந்து என்ற அதிகாரத்துல முதல் திருக்குறளே வந்து என்ன சொல்லியிருக்காரு, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உடம்புக்கு மருந்துங்கிறதே தேவையில்லை. எப்ப அப்படின்னா நீங்க சாப்பிட்டது ஜீரணமாகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அடுத்த வேலை உணவு நீங்க உண்டீங்கன்னா இந்த உடம்புக்கு மருந்துங்கிறதே தேவையில்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சரி, இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது யாருக்கு பெனிஃபிஷியல், யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் இருக்கலாம்னு கிடையாது, யார் வேணா இருக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, எல்லாருமே இருக்கலாம். சரி, யாருக்கு வந்து கூடுதல் பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டயட் ரிலேட்டடான டிசீஸ், உணவு பழக்க முறையினால வர நோய்களுக்கு பெஸ்டான தீர்வு. என்னென்ன நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ்னு சாரி ஒபிசிட்டி. ஒபிசிட்டினா என்ன, வெயிட் வந்து ஜாஸ்தியா இருக்காது. வெயிட் வந்து ஏன் நமக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு, நம்மளோட டயட் பேட்டர்ன் கரெக்டா இல்லை, அதனாலதான் நமக்கு ஒபிசிட்டி இல்ல ஓவர் வெயிட் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த உடல் பருமன் இருக்கிறது, அந்த மாதிரி வேற என்னென்ன டயட் ரிலேட்டட் அந்த டிசீசஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது, இதே சம்பந்தமான நோய்கள், இன்க்ளூடிங் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்ஃபிளமேஷன், நாள்பட்ட பெயின்கள், ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பெயின்கள், தலைவலி அந்த மாதிரி இருக்கிறது, மூட் டிசார்டர்ஸ் சொல்ற மாதிரி டிப்ரெஷன், ஆன்சைட்டி, அதாவது பதட்டம், இந்த மாதிரி மன சம்பந்தமான நோய்கள் இருக்கவங்க, வேற ஏதாவது ஈட்டிங் டிசார்டர்ஸ், உணவு பழக்கத்துல கண்ட்ரோல் இல்லாம இருக்கவங்க, பிசிஓடி பிரச்சனை இருக்கவங்க, ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்க, ஏன் ஈவன் ரிசர்ச்சர்ஸ்ல என்ன சொல்றாங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட இனிஷியல் லெவல்ல பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% ப்ரூவ்ஸ் இது எதுவும் இல்லை, பட் ஆனால் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஈவன் கேன்சர் கூட இது ஹைலி பெனிஃபிஷியல் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணவே கூடாது. அடுத்தது தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நேச்சுரலாவே வந்து ஜாஸ்தி கலோரிஸ் தேவைப்படும். ஸோ அப்போ அவங்க ஜாஸ்தி வந்து ஈட் பண்ணும். ஸோ அதுல வந்து அவங்க பண்றதுங்கிறது ஒரு அட்வைசபிள் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எப்பவுமே நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடியவங்க, உங்களோட டாக்டர்ஸ் அட்வைஸ் இருக்கக்கூடியவங்க, இல்ல இந்த மாதிரி இதுல நல்ல நாலேஜ் இருக்கவங்க கூடியவங்க கூட சேர்ந்துட்டு இருக்கிறது பெஸ்ட். நீங்களா வந்து தனியா எதையும் ட்ரை பண்ணாதீங்க. அடுத்தது பாடி பில்டர்ஸ் பாத்தீங்கன்னா, அவங்களோட டயட் பேட்டர்ன், அவங்களோட எக்ஸசைஸ் பேட்டர்ன் எல்லாமே வேற வேற இருக்கும். ஸோ அவங்க இதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. குழந்தைகள், மிகவும் முதியவர்கள், இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. அடுத்தது அண்டர் வெயிட்டா இருக்கக்கூடியவங்க, இவங்களும் வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை. இவங்களுக்குலாம் வந்து இது வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது யூஸ்வலா நீங்க எந்த ஃபுட்டும் போடலாம், அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றதுக்கு, அந்த ஃபுட்டை வந்து அந்த எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்கிறதுக்கு தேவையான இன்சுலின்ங்கிறத சுரக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இன்சுலின் நீங்க சுரக்காது அப்படிங்கும்போது மற்ற நார்மலா இருக்கக்கூடிய உங்களுக்கு பாடியில ஃபேட் ஸ்டோர் இருக்கக்கூடிய ஃபேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய ஃபேட் வந்து குறையும். ஸோ அதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். அது இல்லாம இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய growth ஹார்மோன், அதாவது வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன் வந்து 5 மடங்கு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்றதுல இருந்து இதுக்கு பல வகையான பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஹார்மோனால. அது மட்டும் இல்லாம ஆட்டோஃபேஜி நம்ம சொல்றோம், அந்த மாதிரி நம்மளுடைய செல்கள் வந்து ரிப்பேர் ஆகக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிறது சீக்கிரமா நடக்குது, நல்லா நடக்குது. அது மட்டும் இல்லாம இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னால நம்மளோட ஆயுள் காலம் கூட இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சயின்டிபிக்கலா நம்மளோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு
ஒன்லி ப்ரூவன் மெத்தட் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன். கலோரி வந்து நம்ம வந்து ஜாஸ்தியா எடுக்காம கரெக்டான தேவையான அளவில் எடுத்துட்டு இருக்கும்போது வந்து நம்ம லாங் லைஃப் வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அதை வந்து கிரேட்டா ஜாஸ்தி வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம டயட் ரிலேட்டட் டிசீஸ் யார் யாருக்கெல்லாம் அட்வான்டேஜ் சொன்னோமோ அவங்க எல்லாருமே வந்து இது அட்வான்டேஜ் தான். டயபிட்டிஸ் கியூர் பண்றதுக்கு, ஹார்ட் டிசீஸ்ல இருந்து நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு, தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நம்ம உடம்புல ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்குது அதெல்லாம் குறைக்கிறதுக்கும், ஈவன் கேன்சர்ல கூட பெனிஃபிஷியல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது, அட்வான்ஸ் கிளைகேஷன் இன் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஜாஸ்தி குளுக்கோஸ்னால வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த இதெல்லாம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் கிடையாது. ஒண்ணு இதை ஃபாலோ பண்றதுக்கு இனிஷியலா நிறைய பேர் கஷ்டமா இருக்கும். அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால ஒண்ணு. இன்னொன்னு இந்த ஃபாஸ்டிங் பீரியட்ல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சாப்பாடை பத்தியே என்னமா இருக்கும், சாப்பாடை பத்தியே ஒரு அடுத்தது பாத்தீங்கன்னா அது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்த உடனே பாத்தீங்கன்னா அடுத்த அந்த ஈட்டிங் பீரியட்ல ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. என்னென்ன சாப்பிடணுமோ அது மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறோம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னால அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியலா ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா சாப்பிட்டு பழகுவாங்க. நீங்க இனிஷியலா வந்து எடுத்த உடனே கொஞ்சம் ஹை லெவல்ல தொடங்குனீங்க, 16:8 அந்த மாதிரிலாம் நீங்க தொடங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் களைப்பா இருக்க மாதிரி, கொஞ்சம் தலைவலி இருக்க மாதிரி, அந்த மாதிரி இல்ல எப்ப பார்த்தாலும் பச்சிட்டே இருக்க மாதிரி, இல்ல கொஞ்சம் எரிச்சலா இருக்க மாதிரி, இல்ல வந்து மூளை வந்து கரெக்டா ஆக்டிவா இல்லாத மாதிரி, உங்களோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி அந்த மாதிரி இனிஷியலா தோன்றலாம். அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அப்பத்திக்கு தோணுச்சுன்னா நீங்க அதை அதோட டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நார்மலா இருங்க. அதுக்கப்புறம் நீங்க பேஸ் லெவல்ல இருந்து ஆரம்பிங்க. இது வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது. யூஸ்வலா ஃபாஸ்டிங் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி லெவல் ஜாஸ்தியா தான் ஆகுமே தவிர என்னைக்குமே வந்து கம்மியாகாது. சில பேருக்கு நேச்சுரலாவே ரொம்ப அட்வான்ஸ்ட் டிசீசஸ் இருக்கும்போது சில ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போது அவங்களுக்கு வந்து பசிங்கிறது இருக்கும். அவங்க எல்லாம் வந்து ஃபாஸ்டிங் எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அவங்க வந்து அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கைடன்ஸோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸோட பண்றதுதான் அட்வைசபிள். அடுத்தது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் டைம்ல என்ன அலௌடு என்னன்னா அந்த அதாவது 16 hours to 8 hours இல்ல 14 hours to 10 hours பேட்டர்ன்ல இருக்கீங்க. அந்த ஃபாஸ்டிங் பீரியட்ல அந்த 14 ஹவர்ஸ்ல இல்ல அந்த 16 ஹவர்ஸ்ல என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே எடுக்கக்கூடாது. தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். இதுதான் வந்து ரைட் மெத்தட். சப்போஸ் அந்த டைம்ல எனக்கு பசிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் டிஸ்கண்டினியூ பண்ணலாம். ஸோ டிஸ்கண்டினியூ பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, நான் அட்லீஸ்ட் அதுல 100% பெனிஃபிட் இல்லைனா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 50% பெனிஃபிட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கலாம். அதுவும் அந்த பழங்கள் காய்கறிகள் எப்படி எடுத்துக்கணும், பச்சையா தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த பழங்களை வந்து ஜூஸா போட்டு அதில் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்றது, இல்ல வெஜிடபிள்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பயன் கிடையாது. வேற என்ன எடுத்துக்கலாம், எலுமிச்சப்பழத்தையும் தேனையும், எலுமிச்சப்பழம் தண்ணீர் தேன் சர்க்கரை போடுறது இதை வந்து எடுத்துக்கலாம். இல்ல கொஞ்சமா வந்து கடலக்காவை வந்து ஊற வச்சது அப்படியே எடுத்துக்கலாமே தவிர வேற எதுவும் எடுத்துக்கூடாது. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அதுல ரொம்ப பசி வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, பட் ஆனா நான் ஏதோ ஒரு அளவுக்கு ஃபாஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். பட் எவ்வளவு மினிமலா எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு பெட்டர். இது வந்து ஆனா அந்த அளவுக்கு 100% இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அளவுக்கு கிடையாது. பட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி பண்றது பெஸ்ட். நீங்க ஜாஸ்தியா எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுலயும் கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் இருக்க தான் போகுது. பட் ஆனா இது வந்து எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு 1000 times பெட்டர். ஸோ இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் டைம்ல என்னென்ன சாப்பிடலாம்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஃபாஸ்டிங் இல்லாத ஈட்டிங் டைம்ல, அதாவது ஃபீஸ்ட் பண்ணக்கூடிய டைம்ல என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து நீங்க ஹை கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா பசிக்க ஆரம்பிச்சிடும், ஜாஸ்தியா பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க வந்து திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அந்த டைம்ல ரீஃபைன்டு சுகர்ஸோ அந்த மாதிரி இல்லாம நல்லா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸா இருக்கக்கூடிய ஃபுட்டோ, ஹை ப்ரோட்டீன் டயட், ப்ரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஃபுட்டு, ஃபேட் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஃபுட்டு, பழங்கள் காய்கறிகள் ஃபைபர் ரிச்சா இருக்கக்கூடிய ஃபுட்டு, இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பசி வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 16:8 பீரியட்ல இருக்கீங்க, ஒரு 8 hour விண்டோ பீரியட் இருக்குன்னா அதுல எத்தனை தடவை சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து 3-4 தடவை தான் சாப்பிடக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த 8 hour விண்டோல நீங்க 2 தடவை சாப்பிடுறது பெஸ்ட். அந்த 8 hour விண்டோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு வந்து நீங்க மத்தியானம் 12 மணிக்கு ஒரு தடவை சாப்பிடுறீங்க, நைட் 8 மணிக்கு இல்ல 12 to 8 தான் உங்களோட 8 hour ஃபீஸ்டிங் இன்டர்வல் அப்படின்னா நீங்க 12 மணிக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, 8 மணிக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க. இடையில வந்து சும்மா சாப்பிட்டு இருக்காதீங்க. ஸோ இதுதான் வந்து என்ன கேட்டா பெஸ்ட். சப்போஸ் இடையில ரொம்ப பசிச்சுன்னா நீங்க பழங்கள் மட்டும் எடுத்துக்கலாம். அதுல வந்து 3-4 தடவை சாப்பிடாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 14:10 அப்படிங்கிற ரேஷியோ எடுக்கீங்க, 10 மணி நேரம் கேப் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் வந்து 8 மணி வரைக்கும் நீங்க சாப்பிட்ற இன்டர்வல் வச்சிருக்கீங்க அப்படின்னா
அதுல வந்து 3 மணி நேரம் சாப்பிடுறீங்க அப்படின்னாலும் நீங்க 3 மணி நேரம் சாப்பிட்டுக்கலாம். பட் ஆனா இந்த எந்த டைம்ல நீங்க சாப்பிடுறதாலும் உங்களோட எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. நீங்க அடிக்கடி ஜாஸ்தியா சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சுலின் வந்து ஜாஸ்தியா இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். இதுவே நீங்க 3 4 5 தடவை சாப்பிடுறீங்க, சின்ன சின்ன மீல்ஸா கூட சாப்பிடுறீங்க அப்படின்னா டோட்டல் டேவோட கலரி வந்து உங்களுக்கு எவ்வளவு கால்குலேட் பண்ணீங்கன்னா நீங்க அதுக்குள்ளதான் சாப்பிட்டுருக்கீங்க. பட் ஆனா அது சாப்பிட்டதே வந்து 5 வேலையா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்க. ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போது ஒவ்வொரு தடவை இன்சுலின் வந்து பீக்கா ரைஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ அது வந்து அது வந்து ஒரு பெனிஃபிஷியலான இது கிடையாது. நீங்க வந்து சாப்பிடும்போது நீங்க 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி குறைச்சு சாப்பிட்டீங்கன்னா பெஸ்ட். இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் பாடல் ஒண்ணு இருக்கு. ஒரு போத யோகியே ஒன்தளிர்க்கை மாதே இருபோது போகியே என்பான், திரிபோது ரோகியே 4 போது உண்பான், உடல் விட்டு போகியே என்று புகழ் உண்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு போது யோகியே அப்படின்னா யோகிங்கிறவன் ஒரு நாளைக்கு ஒரு வேளைதான் சாப்பிடுவான். அடுத்தது இருபோது போகியே அப்படின்னா 2 வேளை சாப்பிட்றவன் வந்து போகினா என்ன, இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன், வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லா வகையான ஃபுட்ஸையும் சாப்பிடணும்னு நினைக்கிறவன், நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கவன், அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து 2 வேளை, அந்த மாதிரி போகத்துல இருக்கக்கூடியவங்க 2 வேளையே சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திரிபோது ரோகி அப்படின்னா அவன் 3 வேளை சாப்பிட்றான்னா அவன் ஒரு நோயாளி. அதாவது 3 வேளை சாப்பிட்றான்னா அவன் நோயாளி ஆக போறான், இல்ல நோயாளியே இருக்கிறனால அவன் 3 வேளை சாப்பிட்றான் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். 4 போது உண்பான் உடல் விட்டு போகியே அப்படின்னா ஒருத்தர் ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிட்டா அவன் சீக்கிரமா இந்த உடலை விட்டு இந்த உயிர் சீக்கிரமா செத்து போயிடுவான் அப்படிங்கிறத இதோட அர்த்தம். சோ நீங்க இந்த ஃபாஸ்டிங் பீரியட்ல ஜாஸ்தி சாப்பிடணும் அப்படிங்கறத இதுல வச்சுக்காம எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா சாப்பிடாம நீங்க மேக்ஸிமம் இந்த 10 ஹவர்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா 3 ஹவர்ஸும் 3 டைம்ஸும் இல்ல 8 ஹவர்ஸ் டியூரேஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா 2 டைம்ஸ் சாப்பிடுறது பெஸ்ட் என்னோட சஜஷன் படி. ஸோ இந்த டைம்ல என்ன சாப்பிடணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். ரீஃபைன் சுகர்ஸ், ஹைலி கார்போஹைட்ரேட் ரிச்சான ஃபுட் சாப்பிடாதீங்க. ப்ரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஃபுட், ஃபேட் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஃபுட், ஃபைபர்ஸ் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஃபுட். ஃபைபர்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறது யூஸ்வலா ஃபைபர்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியா இருக்குது. மற்ற நட்ஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஓகே. ஸோ வந்து என்னென்ன மீல்ஸ் வந்து எந்தெந்த மீல்ஸ் வந்து நீங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா வந்து சஜஸ்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நைட் வந்து சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில வந்து ஸ்கிப் பண்ணிட்டு லஞ்சும் டின்னரும் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க 14 ஹவர்ஸ் டியூரேஷன்ல நீங்க வந்து நைட் கொஞ்சம் ஏர்லியா 8 ஹவர்ஸ் சாப்பிட்டு நீங்க காலையில 10 மணிக்கு சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு 14 ஹவர்ஸ் டியூரேஷன் வருது. அப்போ கூட நீங்க 3 டைம் சாப்பிட்ற மாதிரி வருது. இப்போ சப்போஸ் நான் 16 ஹவர்ஸ் இல்ல ஜாஸ்தியா இருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு மீல்ஸ் வந்து கட் பண்ண மாதிரி வரும். அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட் யூஸ்வலா சஜஸ்ட் பண்றாங்க. ஏன் பிரேக்ஃபாஸ்ட் சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட்ல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க தூங்கும் போது ஒரு 8 ஹவர்ஸ் போயிடுது. அதுக்கப்புறம் நீங்க ஒரு கொஞ்சம் ஹவர்ஸ் மட்டும் நீங்க ஃபாஸ்டிங் ஒரு 6 ஹவர்ஸ் மட்டும் நீங்க ஃபாஸ்டிங் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா போதும். அது வந்து சிம்பிளா இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி இருக்காது, பசி இருக்காது, அதை பத்தி எண்ணங்களும் இருக்காது. ஸோ அது ஈஸியா இருக்குங்கிறனால அதை சஜஸ்ட் பண்றாங்க. இப்ப சில பேருக்கு இப்போ எனக்கு காலையில உணவு தான் எனக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, எனக்கு மதிய உணவும் நைட் உணவும் சாப்பிட விருப்பம் இல்லை. ஸோ வந்து அந்த மதியமும் நைட்டும் வந்து ஃபாஸ்டிங் இருந்து அதுல வந்து 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பிரேக் கொடுத்துட்டு நான் அந்த 8 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பிரேக் வந்து அந்த தூங்கும் போது டைம்லயோ இல்ல அந்த 10 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பிரேக் அந்த தூங்கும் போது டைம்லயும் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா போட்டுக்கலாம். அது உங்களோட பர்சனல் விஷயம் தான். இதுவே அது எந்த டைப் ஆஃப் ஃபுட் வரணும் அப்படிங்கறது டிசைட் பண்றது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். இப்போ நான் மார்னிங் இந்த 10 ஹவர்ஸ் இந்த 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பிரேக்ல நான் வந்து மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் சாப்பிட்டு நான் அடுத்த நாள் மார்னிங் சாப்பிட்ற மாதிரி நான் 16 ஹவர்ஸ் பிரேக் வச்சுக்கலாம் அப்படின்னா பர்சனல் சாய்ஸ் தான், உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அதைப்படி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது எத்தனை நாளைக்கு ஒருக்கா எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் இப்போ நீங்க 16:8 ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க இல்ல 14:10 ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் எவ்ரி டே இருக்கலாம். அதுல வந்து எந்த கண்ட்ரோலும் கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் பிரேக் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து கம்ப்ளீட்லி சேஃப் தான். ஆனா அதுல வரக்கூடிய இதுல நீங்க எல்லா நியூட்ரிஷனும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து 20:4 பேட்டர்ன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ்வலா நான் அட்வைஸ் பண்றதே கிடையாது. அது வந்து பெரிய பலன் இருக்க மாதிரி எனக்கு தோணல. ஸோ 24 ஹவர்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா ஒரு நாளைக்கு இப்போ வந்து நான் இன்னைக்கு நான் 8 o'clock சாப்பிட்டேன்னா அடுத்த நாளைக்கு நான் வந்து 8 o'clock சாப்பிடலாம். அந்த மாதிரி 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா வீக்லி ஒன்ஸ் இருக்கலாம் மேக்ஸிமம், இல்ல வீக்லி ட்வைஸ். சில பேர் அவங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து வீக்லி ட்வைஸ் இருக்கிறதும் பெஸ்ட். சப்போஸ் இந்த 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் இருக்க முடியும். அப்படின்னா நான் இந்த பீரியடிக் ஃபாஸ்டிங் 10:14 இல்ல 16:8 நான் தினமும் இருக்கிறேன் அப்படின்னு நான் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கா அப்படின்னா அதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம். அது உங்களோட பர்சனல் விஷயம் தான். ஸோ மேக்ஸிமம் சேஃப் லிமிட்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த இதுல பீரியடிக் ஃபாஸ்டிங் இருக்கும்போது பாத்தீங்கன்னா
24 hours கம்ப்ளீட்டா ஃபாஸ்டிங் இருக்கும்போது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வீக்லி 2 days அந்த மாதிரி இருக்க மாதிரி மட்டும் பாத்துக்கோங்க, தவிர அதுக்கு மேல நீங்க ஜாஸ்தியா போகாதீங்க. ஸோ யூஸ்வலா இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பத்தி தவறான கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்தில் சாப்பிடலாம், இப்போ பட்னிக்கா இருந்தால் அல்சர் வந்துருமே, இல்லை டயபெட்டிஸ் நோய் வந்து இது ஜாஸ்தி ஆகுமா, எப்போ பார்த்தாலும் பச்சிட்டே இருக்க மாதிரி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் இருக்கும். ஒன்று, அல்சர் அப்படிங்கிறது வராது. அடுத்தது பசிச்சுட்டே இருக்குங்கிறது கிடையாது. ஸோ இது ரெண்டை பத்தி நான் வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான வீடியோ, ஏன் நமக்கு பசி எடுக்குது, ஏன் இந்த அல்சருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நமக்கு பசி ஏன் இருக்குது அப்படிங்கிறத பத்தி. ஸோ அந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பாருங்க. அடுத்தது, இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது உங்களை ஒரு பட்டினி போடுறதோ, உங்களை வந்து பசி அப்படியே பசியை ஜாஸ்தியா தூண்டு விட்டுட்டு அந்த பசி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வயிறு எரிய சாப்பிடாம இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணி இருக்குங்கிறது அர்த்தமே கிடையாது. நேச்சுரலாவே உங்க பாடியை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா சில நாளைக்கு உங்களுக்கு எதுவுமே சாப்பிடணுமே தோணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காய்ச்சல் வந்துருச்சுனாலே உங்களுக்கு தோணும், வாயும் கசக்கும், உங்களுக்கு எதுவும் சாப்பிடணும்னு தோணும். நேச்சுரலாவே நம்ம பாடி சொல்லுது நீ சாப்பிடாம இரு, அப்பதான் சீக்கிரமா குணமாகும். அது ஒண்ணு. வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு நாளைக்கு ஜாஸ்தியா சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நைட் நேரம் சாப்பிடணும்னு தோணாது. இப்ப மத்தியானம் வந்து ஃபுல் கட்டிட்டீங்கன்னா நைட் நேரம் சாப்பிடணும் தோணும். அப்பவே உங்க பாடி சொல்லுது எனக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி பாடியே நேச்சுரலாவே நீங்க கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு ஒருக்கா அதுவே சொல்லணும் எனக்கு இன்னைக்கு பசியே இல்லை அப்படின்னு. அந்த நாளைக்கு வந்து நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா, சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், சாப்பிட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்க மாதிரி கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். சாப்பிடாம இருந்தீங்கன்னா ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட பாடியில நேச்சுரலா நடக்கக்கூடிய ப்ராசஸை நம்ம நோட்டீஸ் பண்ணி அதை தான் நம்ம ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணி நம்மளுடைய செல்லுலர் பியூரிஃபிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமே தவிர, உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நீங்க வந்து பசியோட இருந்து நீங்க ரொம்ப பசியோட ஜாஸ்தியா இருந்து நீங்க கண்டிப்பா இந்த 14 hour ஃபாஸ்டிங் இருக்கும், 6 hour ஃபாஸ்டிங் இருக்கும் என்னைக்குமே நீங்க பண்ணாதீங்க. அப்படி பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. இப்ப அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு, விலங்குகள்லாம் இருக்குன்னா அதுக்கு வந்து இவ்வளவு நேரத்துல இந்த நேரத்துல தான் சாப்பிடணும், இவ்வளவு அளவு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப வந்து அதுக்கு உணவு கிடைக்கும் போது தான் சாப்பிட முடியும். அதுக்கு வந்து அந்த உணவுக்கு 2 hours டிலே ஆயிடுச்சு அப்படிங்கறதுலாம் எந்த கான்செப்டும் கிடையாது. அதுல அல்சர் வருது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்ல. ஸோ நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டொமக் வந்து எம்டியா இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா உங்களோட பாடியில எனர்ஜி, உங்களோட பிரெயினோட ஆக்டிவிட்டி எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். அது ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்கும். பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா பியூரிஃபை பண்றதுக்கு நீங்க நல்லா டைம் கொடுக்குறீங்க. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எம்டி ஸ்டொமக்ல ஹங்கர் வரும்போது தான் கிரெலின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இருக்குது. அதுதான் வந்து பிரெயின் ஆக்டிவிட்டிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இல்ல செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸசிவான ஒர்க், ஜாஸ்தி ஒர்க் அவுட் இல்ல ஒர்க் அவுட் செய்யறது அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்க ஜாஸ்தியா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எனர்ஜி எல்லாம் யூட்டிலைஸ் ஆயிடும், ஃபேட்டும் பர்ன் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பசி எடுக்கும். அதையும் நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ண தேவையில்லை. ஏன்னா அப்புறம் அல்டிமேட்டா கடைசியா ப்ரோட்டீன் தான் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணாம எக்ஸசிவ் ஒர்க் இருக்க மாதிரி டைம்ல உங்களுக்கு பசிச்சதுன்னா நீங்க சாப்பிட்டுக்கலாம், இல்ல எக்ஸசிவ் ஒர்க் இருக்க மாதிரி டைம்ல நீங்க சாப்பிட்டுக்கலாம். அந்த டைம்ல நீங்க ஃபோர்ஸ் பண்ணி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்காதீங்க. ரெண்டாவது விஷயம், ஃபுட்டை பத்தியே எப்பவுமே ஒரு நினைப்பாவே இருக்கு அப்படின்னா, சப்போஸ் அன்னைக்கு வந்து உங்களுக்கு நீங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கலாம் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டீங்க. பட் ஆனால் உங்களோட ஃபேவரட் டிஷ் பூரி, பணியாரம் இல்ல சப்பாத்தி ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச வீட்டுல செஞ்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பத்தியே தான் நினைப்பு இருக்குன்னா நீங்க அதை வந்து அந்த கஷ்டப்பட்டு நீங்க பண்ணாதீங்க. அந்த டைம் நீங்க சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இன்னொன்னு, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் 12 மணி வரைக்கும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அந்த டைம் இருக்கு. உங்களுக்கு வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கவே மனசுல ஆனாலும் இருக்கணுங்கிறதுக்காக நீங்க 12 மணி எப்போ 10 மணில இருந்து 10 எப்ப இன்னும் 2 மணி நேரம் முடியும், எப்ப இன்னும் 2 மணி நேரம் முடியும், அந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு என்னைக்குமே இருக்காங்க. சிம்பிளான டெக்னிக் என்ன அப்படின்னா, கடவுளுக்காக நீங்க யூஸ்வலா விரதம் இருந்தீங்க அப்படின்னா அப்ப வந்து உங்களுக்கு பசியை பத்தி நினைப்பும் இருக்காது, எதுவுமே இருக்காது, சாப்பிடணும்னு தோணாது. ஸோ அந்த டைம்ல வந்து மேக்ஸிமம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க ரெகுலரா அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்றதா இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு டேஸ் வந்து பர்டிகுலர் சூஸ் பண்ணி அதை காடுக்கு டெடிகேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தாட்னால வரக்கூடிய பசி, உங்க மைண்டே வந்து உங்களை ட்ரிக் பண்ணி உங்க உடம்புல பசி இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்க மாதிரி தோன்றது வந்து நீங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்ப வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்க ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப சொன்னதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா சாப்பிடுங்க. உங்களோட டெம்டேஷன்ஸும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாது. ரெண்டாவது, நீங்க ஜாஸ்தி ஒர்க் இருக்கு அன்னைக்கு, அல்ல ஜாஸ்தியா ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணலாம், ஏதாவது பிளான் பண்ணிக்க அலைச்சல் இருக்கு அந்த மாதிரி டைம் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. என்னால பண்ண முடியுமா அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்னால தாங்க முடியுமா, எனக்கு தான் மயக்கம் போட்டுரும், அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா நீங்களும் கூட இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ சாப்பாடை பத்தியே அந்த டைம்ல என்னமாவே இருக்கு, என்ன இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்குன்னு நினைச்சா மாட்டாங்க, எனக்கு சாப்பாடை பத்தியே என்ன ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க அந்த டைம்ல சாப்பிடுங்க. இது வந்து நீங்க கண்டிப்பா வந்து நீங்க சாப்பிட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணி ஆகணும்னு எந்த டைமும் கம்பல்ஷன் கிடையாது. இன்னைக்கு ஃபாலோ பண்ணலாம், நாளைக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்சஷன் இருக்கும்போது நீங்க எப்பவுமே ஸ்டாப் பண்ணுங்க, அது பெஸ்ட் தான். ஸோ பசியும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அந்த மாதிரி டைம்ல நீங்க கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுங்க. உங்களை ஃபோர்ஸ் பண்ணுங்க. நேச்சுரலான பாடியோட கெப்பாசிட்டியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி தான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கணுமே தவிர பாடியை வந்து அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்ல புஷ் பண்றது நமக்கு வந்து ஒரு அட்வைசபிள் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு எப்படி நீங்க பண்ண போறீங்க, எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க கேட்கறவங்களுக்கு ஆக்ஷன் பிளான் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா,
ஸ்டெப் பை ஸ்டெப்பா தொடங்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நார்மலா உங்களுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் மேக்ஸிமம் பிரேக் இருக்குன்னு யோசிங்க. ஒரு ஃபுட்டுக்கும் இன்னொரு ஃபுட்டுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நைட் 10 மணிக்கு வந்து சாப்பிடுவேன். அடுத்த நாள் காலைல வந்து நான் 6 மணிக்கு வந்து டீ, காஃபி ஏதாவது குடிச்சிருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அதுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரேக் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் தான் வருது. ஸோ இதை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. ஸோ 8 ஹவர்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இனிஷியலா அந்த பாலை கட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. ஸோ அப்ப வந்து நைட் 10 மணிலேருந்து 8 மணிக்கு நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ஹவர்ஸ் கேப் வருது. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பழகுங்க. அதை எப்படி நம்ம 12 ஹவர்ஸா இன்க்ரீஸ் பண்றது, அதை எப்படி இன்னும் 14 ஹவர்ஸா இன்க்ரீஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் 16 ஹவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, அதனால உங்களுக்கு எது ஃபிட் ஆகுதோ அதை நீங்க ட்ரை பண்ணி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு 16 ஹவர்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இதை வச்சு இன்க்ரீஸ் பண்ணா போதும். நீங்க தினமும் மேக்ஸிமம் வந்து 8 மணிக்குள்ள சாப்பிடுறது ரொம்ப பெஸ்ட். ஸோ அந்த மாதிரி 8 to 8 வந்து நீங்க சாப்பிட்டா அதுவே நீங்க 12 ஹவர்ஸ் தினமும் பண்ணீங்கனாலும் ரொம்ப பெஸ்ட். இல்ல நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மற்ற டைப்பும் ட்ரை பண்ணனாலும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல செட் ஆயிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்போ 14 ஹவர்ஸ் வந்து பண்றவங்க பாத்தீங்கன்னா தினமுமே இருக்கலாம். 14 ஹவர்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே பாசிபிள் ஆனது. இப்போ ஈவினிங் 7 to மார்னிங் 9 o'clock வரைக்கும் பாத்தீங்கன்னாலே 14 ஹவர்ஸ் கேப் வந்து. ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பாசிபிள் ஆனதுதான். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க தினமும் வருஷத்துல எல்லா நாளுமே கூட பண்ணலாம். பிளஸ் இது இல்லாம எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் வேணும்னா 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் உங்களுக்கு மாசத்துல ஒரு தடவையோ வாரத்துல ஒரு தடவையோ இல்ல 2 வாரத்துக்கு ஒரு தடவை, அது அவங்க கன்வீனியன்ஸ் பொறுத்து இருக்கலாம். 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருக்கிறதும் இருக்கலாம், அதுலயும் மற்ற சில டைப் ஆஃப் ஃபுட்ஸ் சாப்பிட்டும் இருக்கலாம். ஸோ அதுவும் அவங்களோட பர்சனல் கன்வீனியன்ஸ் பொறுத்து. ஸோ இனிஷியலா யார் ஸ்டார்ட் பண்றீங்கனாலும் நீங்க இந்த டைம்ல உங்களோட நார்மல் டியூரேஷன் ஃபர்ஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணது யூஸ் பண்ணுங்க. ஃப்ரீக்வெண்டா இப்போ வந்து காலையில வந்து நான் 9 மணிக்கு தான் சாப்பிட்டேன், அடுத்த எனக்கு 11 மணிக்கே பசிக்குது அப்படின்னா அதுல என்னென்ன ஃபுட் பேட்டர்ன்ஸ் கரெக்ட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு வந்து நீங்க 5 வேளை 6 வேளை சாப்பிட்டு இருக்கீங்கன்னா அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி அந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் போறது பெஸ்ட். ஸோ நான் பர்சனலா என்ன ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ வந்து வீட்டில் தான் இருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கும்போது அம்மா சாப்பிடும்போது நம்ம 24 ஹவர் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வீட்டு விட்டு அடிச்சுட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதை நான் ஃபாலோ பண்றதில்ல. ஜென்ரலாவே நான் எப்பவுமே வந்து நைட் வந்து 8 மணிக்கு முன்னாடி நான் எப்பவுமே சாப்பாடு சாப்பிட்றேன். காலையில பாத்தீங்கன்னா மினிமம் எவ்வளவு சீக்கிரமா சாப்பிடனாலும் 8 o'clock முன்னாடி நான் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் 9 ஆகும். ஸோ இந்த டைம்ல நைட் 8 to மார்னிங் 9 எனக்கு 13 ஹவர்ஸ். ஸோ 10 o'clockனா அது வந்து எனக்கு பாத்தீங்கன்னா 14 ஹவர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எவ்ரி டேக்கு எனக்கு ஒரு மினிமம் 12 to 14 ஹவர்ஸ் வந்து எனக்கு ஃபாஸ்டிங் கேப் இருக்கு. வருஷத்துல எல்லா நாளுமே நம்ம வீட்டுல இருந்தாலும். அது இல்லாம ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் வந்து நான் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். ஸோ அப்ப அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ நைட் வந்து 8 o'clock சாப்பிட்டோம்னா இப்போ அடுத்த நாள் வந்து 12, 1, 2 அந்த மாதிரி டைம்ல தான் சாப்பிடுவேன். ஸோ எனக்கு 16 to 18 ஹவர்ஸ் பிரேக் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் ஃபாஸ்டிங் யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். ஸோ வாரத்துல 2 நாள் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் 16 ஹவர்ஸும் நான் டெய்லியுமே நேச்சுரலா பாத்தீங்கன்னா 12 to 14 ஹவர்ஸும் அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதுல எக்ஸ்ட்ரா 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் வேணும்னு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட பர்சனல் செக் தான். ஸோ இது உங்களோட பாடியை பத்தி நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான். ஸோ அல்டிமேட்டா பெஸ்ட் கோல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேலை உண்றதுதான். ஒரு நாளைக்கு ஒரு வேலை இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலையா உணவுக்கும் அடுத்த வேலை உணவுக்கும் 24 ஹவர்ஸ் கேப் வருது. ஸோ இந்த 24 ஹவர்ஸ்ல உங்க பாடி வந்து மேக்ஸிமம் பியூரிஃபிகேஷன்ங்கிறது இருக்கும். ஸோ ஒரு வேலை உண்பவன் தான் யோகி. நீங்க வந்து அல்டிமேட்டா யோகியா மாறது எப்படிங்கிறதா இருக்கும். ஸோ இது எப்படி ஃபாலோ பண்றது அப்படிங்கறத டெக்னிக் வந்து என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு வந்து 3 வேலை சாப்பிட்டீங்க, இத்தனை வருஷமா சாப்பிட்டீங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான தடவை சாப்பிட்டீங்க. ஒரு வேலை வந்து 10 தடவை செய்றீங்கனாலும் அதுல உங்களுக்கு பல வகையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை நீங்க 100 தடவை செய்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிக எக்ஸ்பீரியன்ஸ். அதே நீங்க 1000 தடவை செஞ்சிருக்கீங்கன்னா அதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு மாஸ்டர் இருக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி ஃபுட்ல வந்து நீங்க அதுல வந்து ஒரு ஆளுமை வரும்போது 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கிறது நீங்க யார்கிட்ட எப்படி செய்யணும்னு கேட்டு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட உடம்புக்கு வந்து தெரியும் அப்ப எப்படி அதை பண்ணணும், நம்ம உடம்புக்கு செட் ஆகும். நீங்க ஒரு யோகியா ஆகும் போதே நீங்க இந்த 24 நாள் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதும் நீங்க கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களோட நாலேஜுக்கு உங்களோட அத்துப்படிக்கு வந்துடும். அது இல்லாம அதை விட பெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிடாமலே இருக்கதான். நான் வந்து பிரகலாத் ஜானியை பத்தி பாத்திருக்கோம். அவர் எப்படி இத்தனை வருஷமா சாப்பிடாம இருந்தா பாத்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி யோகிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே அவங்க சாப்பிடாமலே அவங்களுக்கு எப்போவாவது ஒரு தடவை சாப்பிடுற மாதிரி கூட இருப்பாங்க. ஸோ அது வந்து சில பேருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்க யோகிக் பிராக்டிசஸ் எல்லாம் பண்ணும்போது அது உங்களோட ஆளுமைக்கு வரும். ஸோ இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சில பேருக்கு ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், 21 காசஸ் ஃபார் ஃப்ரீக்வென்ட்லி ஃபீலிங் ஹங்கர். ஸோ அதை வந்து நீங்க செக் பண்ணிட்டு அதுல ஏதாவது உங்களுக்கு காரணங்கள் இருக்கா நீங்க அதை நிவர்த்தி பண்ணி நீங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இதே மாதிரி வேற ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். நன்றி, வணக்கம்.